ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி வீக் காலர் டைப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு பேக் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேக் பார்ட் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் அப்படியே எடுத்துக்குவோம். 2 டிவைட் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்துட்டு 7 எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் வந்து 6.5 எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 34 சைஸுக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த பேப்பர் பேட்டர்னில் இருக்க அளவை நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நெக்லைனுக்கு வந்துட்டு 1/4 இன்ச்சும், ஷோல்டர் ஜாயினுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம்ல ஆம்கோல் சைடில், அதில் ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் சைடில் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஹிப் லைனில் வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கில் எவ்வளோ வித் இருக்கோ அப்படி இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்னில் வந்து ஹிப் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். அதுக்கு அப்புறம் இருக்க அளவை நம்மளே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் பார்ட் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். உள்ளே இருக்க லேயரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கு கட் பண்ண போகிறோம். இப்போ வி நெக் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஹைட்டை விட நம்ம ஒரு 1.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 8 எடுக்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து 6 எடுக்கிறீங்க, இல்லை 5.5 எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 இல்லை 2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சு. 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் இருந்து ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுவோம்ல, அது வந்து அங்கே வரும். அதனால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்கு வித்து வந்து நான் ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கு உள்வளைவும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பேக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம 8 இன்ச் நெக்கு ஹைட் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஷோல்டரையும் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாக எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்கணும். இது ஃபுல்லாக எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே அந்த பேக் பார்ட் இருக்குல்ல, அங்கேருந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்ச் டேப் இந்த மாதிரி வச்சுட்டே போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13.5 வருது. இப்போ நம்ம மெஷர் பண்ணது ஃபோல்டிங்கில் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பீஸில் மெஷர் பண்ணால் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங்கில் மெஷர் பண்ணனால அதை இன்னொரு தான் எடுத்துக்கோங்க. அப்போ 27 வரும். இப்போ இந்த 27 வந்துட்டு ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 29. நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட அந்த ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலர் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் டைப் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து 13.5 வந்துச்சுல, அதோட வந்து ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 15 ஆர் 14.5 நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சில நேரம் பத்தாமல் போயிடும். அதனால் நான் ஒரு 14.5க்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபோல்டிங்கில் இருக்கனால ஃபோல்டிங்லேருந்து 14.5 இருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதை ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 3.25 ஒரு 4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் வந்து நான் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு கோணல் மானல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த நெக்கில் வச்சு தைக்க போகிறோம். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த நெக்லைனில் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்துட்டு இதோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துட்டு பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மீட் பண்ணல அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த அன்இவன் ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து இப்போ 1 இன்ச்சாக இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக வந்து கட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து தச்சு திருப்புறப்ப அந்த இடத்துல கட் கொடுக்குறனால கொஞ்சம் அது நீட்டாக உள்ள ராங் சைட் டர்ன் ஆகும். அதனால் டயக்னலாக இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. 2 சைட்லையும் இதே மாதிரி கட்டு கொடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஃபேப்ரிக்கை நம்ம அந்த நெக்லைனில் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நெக் பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே உங்களுக்கு நீட்டான ஒரு லுக் கிடைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணுறப்ப. இது எப்படி நம்ம தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சென்டர்லேருந்து தான் தைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்றனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அப்போ வந்து ஒரு 1 இன்ச் வந்துடும். அந்த இடத்துல நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தைக்கிறப்ப நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டுட்டு தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஷோல்டர் பார்ட் கிட்ட வரப்போ லைட்டாக அந்த இடத்துல திரும்புறதுக்கு நம்ம லைட்டாக நாச்சஸ் கொடுங்க. நாச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஷோல்டர் லைன்லேருந்து அப்படியே பேக் சைடில் அப்படியே டர்ன் பண்ணி பேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதேமாதிரி இந்த பக்கம் ஷோல்டர் லைன் வரும்ல, அங்கேயும் இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்து டர்ன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு நமக்கு வெளிப்பக்கத்தில் தான் இருக்குது. இது அப்படியே வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே உள் பக்கமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை உள்ளே விட்டதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு சைடில் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஆர்ச்சஸ் கொடுத்துருந்தோம்ல, அதை அப்படியே உள்பக்கமாக நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இது அப்படியே வந்து ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணிடுங்க. நமக்கு அந்த கட் கொடுத்த இடம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே உள்பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி எடுக்க இடம் வந்து கரெக்டாக மடங்கிடும். இதை அப்படியே உள்பக்கமாக டர்ன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டா அவ்வளோதான். இப்போ அப்படியே ராங் சைட் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு. அந்த நம்ம நாச்சஸ் கொடுத்துருந்தோம்ல, அங்கேருந்து நம்ம தைச்சி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் ஒரு 2 தடவை தைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ உள்பக்கம் தையல் போட்டாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு வெளியிலையும் ஒரு தையல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரே ஒரு தையல் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே நமக்கு வந்து லுக் அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாக தைச்சிடலாம். காலர் நெக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாடல் குர்த்தி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.